ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சேவைக்கான ஐடி வைத்திருப்பவர்கள் உங்களுடைய சென்டரில் அந்த ரேட் சேட்டை பார்த்தா வைக்க சொல்லி பல காலமாக சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் மீண்டும் அதுக்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பார்த்தா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுறீங்க எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம அதுக்கான ப்ரொமோஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த சேனல் மூலமாக. தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ரேட் சேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது tnesevai.tn.government.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பயனாளர் உள்ளுணர்வு. அதுக்கு முன்னாடி துறை உள்ளுணர்வுக்கு பாருங்கள். பிரான்ச்சைஸ் லாகின் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு மேலே ஃப்ளாஷ் நியூஸ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டியர் ஆப்ரேட்டர்ஸ், கைண்ட்லி ஃபிக்ஸ் த அட்டாச்டு ரேட் சாட் அட் யுவர் ரெஸ்பெக்டிவ் சென்டர் வித்தவுட் ஃபெயில். அதாவது இதில் அட்டாச் பண்ணியிருக்க ரேட் சாட்டை நீங்கள் கண்டிப்பாக சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரேட் சாட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃப்ளெக்ஸி பேனர் மெட்டீரியலில் இருக்கணும். அதேமாதிரி சைஸ் 3x2 ஃபீட் அளவுக்குள்ள இருக்கணும். பக்கத்தில் டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரேட் சாட் பார்த்தா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். இதான் உங்களுக்கான ரேட் சாட்டாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 ரேட் சாட்டை வெளியிட்டிருக்காங்க. மூணுத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃப்ளெக்ஸி மெட்டீரியலில் சொல்லியிருக்காங்க. ஒரு பேனர் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு தான் நீங்கள் ரெடி பண்ணணும். பேனர் மாதிரி ரெடி பண்ணி 3x2 அந்த சைஸில் உங்கள் சென்டரில் நீங்கள் வைங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பேனர் மாரி வைக்காத ஒயிட் பேப்பரில் நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஒட்டி வைக்கிறீங்க, அந்த மாதிரி ஒட்டக்கூடாது. ஃப்ளெக்ஸி மெட்டீரியல் மூலமாக பேனர் மாதிரி தான் மூணுத்தையுமே நீங்கள் பேனர் எடுத்து அடித்து 3x2 அந்த மினிமம் 3x2 கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக எவ்வளோ சைஸ் வேணாலும் இருக்கலாம், அந்த ஃபீட் அளவுக்கு நீங்கள் வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 3x2 ஃபீட் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாரி நீங்கள் பார்த்தா வைக்க பாருங்கள். பல தடவை சொல்லிட்டு வராங்க. அகைன் திரும்ப ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் உங்கள் சென்டர் சேவை ஐடி வச்சுருக்கவங்க உங்கள் சென்டரில் இந்த 3 ரேட் சேட்டையுமே கண்டிப்பாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.